ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எது பார்க்க போறோம்னா, 12த் இங்கிலீஷ் கிராமர்ல ஈஸியா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்றேன், நீங்க 5 மார்க் எடுத்துடலாம். கிராமர் ரூலே தேவையில்ல. இத பார்த்தாலே போதும், நீங்க ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஈஸியான கிராமர் சொல்ல வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ல போற ஒரு இடத்துல இருந்து தான் கொஸ்டின் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதுவரைக்கும் எங்கேருந்து கேட்பாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இஃப் கிளாஸு பிகின் வித் இதை யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குற கொஸ்டின் சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். பிகின் வித் வேர், பிகின் வித் சுட், பிகின் வித் கேர்ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா, இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இஃப் அண்ட் கொடுத்து கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறது வந்து இஃப்பை ரிமூவ் பண்ணணும். இஃப் இந்த இடத்துல இஃப்பை நீக்கிட்டு அவங்க கொடுத்த இடத்துல கேடோ வேறு எது கொடுக்காங்களோ அது போட்டுட்டு அந்த கொஸ்டினில் கேட் வேறு எது இருந்தாலும் சரி நீக்கிருங்க. 2 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட வினா. இதில் ஒரு கொஸ்டின் 29 கொஸ்டினை பாருங்கள். ஒரு கொஸ்டினை கொடுத்து இதில் பிகின் வித் கேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இஃப் நியூமர் சொன்னோன்னா இஃப்ல இஃப் எடுத்துகிட்டு கேட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல கேட் இருந்துச்சுன்னா கேடை தூக்கிடுங்க. ஒரு தடவை கேடை போட்டிங்கன்னா இன்னொரு கேட் வரக்கூடாது. அப்போனா இஃப் இடத்துல வந்து கேடை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேடை தூக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு 2 மார்க்கு. அதே இது வேறு கொடுத்தாங்கன்னா இஃப் எடுத்துகிட்டு வேறு போட்டுருங்க. அங்கே வேறு இருந்துச்சுன்னா வேறு தூக்கிடுங்க. இவ்வளோ தான், சிம்பிளாக மார்க் எடுத்துடலாம். அடுத்த உள்ளதில் பிகின் வித் சுட்டு கொடுத்துருக்காங்களா, அதில் என்ன பண்ணணும், இப்போ எடுத்துகிட்டு சொன்னோம்னா இஃப்க்கு பதிலாக சுட்டு போட்டுருங்க. சுட்டு இருந்தால் சுட்டு தூக்கிடுங்க. அவ்வளோதான். சுட் யூன்னு வந்துட்டா அதே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருந்துச்சு சுட்டு யூ சுட்டு இருந்துச்சு, அதை சுட்டின்னு மாற்றிட்டோம். அப்போ என்ன அர்த்தம், அவங்க பிகின் வித் கொடுத்தாங்க, அந்த இடத்துல இஃப் இருந்துச்சுன்னா இஃப்பை தூக்கிட்டு அவங்க என்ன வேர்டு கொடுக்காங்களோ அதை வேறு போட்டணும். அந்த வேர்டு வந்து அந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா தூக்கிடணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து 2வது மாடல். பிகின் வித் கொஸ்டின் தராமல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 3 இது யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா, யூ சுட்டுன்னு வந்துச்சுன்னா சுட்டியூன்னு மாற்றணும். ஹீ கேட் வந்துச்சுன்னா ஹேடு ஹீ மாற்றணும். இட் வேர் வந்துச்சுன்னா வேர் இட் மாற்றணும். இந்த 3 நோட் பண்ணிச்சுக்கோங்க. 2ஆம் மாடலில் இங்கே கவனிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் பிகின் வித்துன்னு சொல்லி வேடை கொடுக்கல, ஓகேயா. ஆனால் இந்த இடத்துல சுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். யூ சுட்டுன்னு வந்திருக்கா. யூ சுட்டு என்ன சொன்னால், யூ சுட்டுனா அதை அப்படி திருப்பி போடணும், சுட்டியூன்னு போடணும். சுட்டியும் போட்டிருக்காங்க, இஃப் தூக்கிடணும். அவ்வளோதான். இப்போ அவங்க பிகின் கொடுத்தாங்க, பிகின் வித்துன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன வேடை கொடுத்துக்கணும் அந்த வேடை யூஸ் பண்ணணும். அந்த வேடை கொடுக்கலாட்டி சுட்டோ ஹேடோ வேறோ இருந்துச்சுன்னா அந்த வேடை நம்ம இப்படி மாற்றிடணும். யூ சுட்டுனா சுட் யூ, கீ ஹேடுனா ஹேடு கீ, இட் வேறுனா வேர் இட். அவ்வளோதான். இது செகண்ட் மாடல், ஓகேயா. இப்போ இதை பார்த்தாலே மேக்ஸ்லி ஒன்று வந்துடும். அதில் 3ஆவது மாடல் இருக்குது. இது செம ஈஸி. அன்லெஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, ஓகேயா. அன்லெஸ் சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்லெஸ் இருக்கா அந்த இடத்த தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இஃப் போட்டுடணும். போட்டுட்டு இதே இதில் எங்கேயாச்சும் நாட்டுன்னு வருதான் பாருங்கள். இந்த இடத்துல கேன் நாட் போட்டிருக்கா, அப்போனா நாட்டை மட்டும் தூக்கிடுங்க. தூக்குனா போதும், உங்களுக்கு 2 மார்க்கு, ஓகேயா. இதே இது நம்ம பப்ளிக்கில் எப்படி கேட்குறான்னு சொல்லி மாடலில் பார்ப்போம். பேஜ் நம்பர் 125 அதை எடுத்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். இஃப்பை யூஸ் பண்ணணுமா, ஆனால் மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாதான். அப்படி கொடுத்த டாஸ்க் வந்து 2022 கேட்டிருக்காங்க, 2023 கேட்கல. அதனால் இந்த தடவை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பக்கத்தை பார்த்துருங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அதில் அன்லெஸ்ன்னு வேர்டு இருக்குமா, அந்த அன்லெஸ் வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இஃப் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கொஸ்டினில் நாட்டு இருக்கான்னு பாருங்கள். நாட்டு இருக்கா, அந்த நாட்டை தூக்கிடுங்க. அவ்வளோதான், 2 மார்க்கு முடிஞ்சுது. அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் அன்லெஸ் இருக்கா, அன்லெஸ்ஸை தூக்கிடுங்க. அன்லெஸ்ஸை தூக்கிடுங்க. நாட்டையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு அன்லெஸ் இந்த இடத்துல எஃப் போடுங்க. அவ்வளோதான், 2 மார்க், ஓகேயா. ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதுக்கடுத்து இந்த சி கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி பப்பியில் கேட்ட கொஸ்டின். இதில் ஈஸியாக தான் எடுத்துடலாம். அன்லெஸ் இருக்கா, தூக்குங்க. தூக்கி என்ன போடணும், இஃப்பு. வேறு எங்கள் நாட்டு இருக்கா பாருங்க, நாட்டு இருக்கா, கேனை விட்டுருங்க. நாட்டை மட்டும் தான் நிற்கணும், ஓகேயா. நாட்டை மட்டும் தூக்கணும், அதுக்கு கூட இருக்கிற வேடை சேர்க்கக்கூடாது. இவ்வளோ தான், 2 மார்க்கு.
7 வரி கொஸ்டின் இருக்கும். இதை பார்த்தாலே போதும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேயா? அதுக்கு அடுத்து சொல்கிறேன் இந்த கிராமர் எக்ஸசைஸு. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த இதை பார்க்கணுன்னா இதில் கொடுத்துக்கிற 6 மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். ஓகேவா? அதே மாதிரி அது கீழே இன்னும் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ மீட் மேன் அட் த பார்ட்டி. அடுத்து நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ இஸ் த சேர்மன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார்ம். அவள் எதோட சேர்மன், கம்ப்யூட்டரோட சேர்மன் கொடுத்துருக்காங்களா? இந்த 2 மீனிங்கையும் ஒரே மீனிங்காக மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ மீட் ஏ மேன் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃப்ரம் அட் த பார்ட்டி. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டூன்லேயே மாற்றணும் மிச்சம் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ மாற்றிக்கலாம். அதனால இந்த இதில் மோஸ்ட்லி மார்க் கொடுத்துருவாங்க. 2 சென்டென்ஸ் மெயின் பண்ணணும். இந்த பேஜ் 2ஐயும் பார்த்துருங்க. அந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒன்று இந்த பப்ளிக்கில் வரும். இது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பப்ளிக் கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்கிறேன். உங்களோட புக்கில் எல்லாருமே கடைசி பக்கத்தை பார்க்க மாட்டீங்க. பேஜ் நம்பர் 214 எடுத்துக்கோங்க. இதில் கிராமர் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுலேருந்து தான் இது வரை கேட்ட எல்லா பப்ளிக்லேயும் இதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். கொஸ்டின் லீக் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க, இதுலேருந்து தான் மோஸ்ட்லி வரும். அதனால் இதை பார்த்தாலே போதும். இது கொடுத்துருக்காங்க டேரக்ட் இன்டேரக்ட். இதில் மொத்தத்தை கொடுத்துருக்காங்க ஓ வரை கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பார்த்தாலே போதும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில என்ன செய்வாங்கன்னா, இதே மாடலை வேறு கேட்பாங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் பண்ணிக்குவோம், பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதில் எரர்ஸ் இருக்கும், அந்த எரர்ஸ் பார்த்தாலும் நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, கிராமர் கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்கன்னா, பேஜ் நம்பர் 216 எடுத்துக்கோங்க. இதில் கிராமர் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இதுலேருந்து தான் மோஸ்ட்லி எல்லா இயர்லேயும் கொஸ்டின் கேட்பாங்க. எஸ், நிஜமாலே இதுலேருந்து தான் வரும். இதில் யூனிட் 1ல் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ரிப்போர்ட் ஸ்பீச் இருக்கா, அதுக்கான மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பார்த்தாலே போதும், பப்ளிக் கேட்குறத நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அது போக இதில் எரர்ஸு, கொஸ்டின் டேக் இது எல்லாமே இதில் இருக்கும். இதை பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி நீங்கள் கிராமர் அட்டன் பண்ணிடலாம், 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம். கிராமர் இதையே என்ன கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ யூனிட்டியில் வந்து நமக்கு ஆக்டிவாக ஸ்பேஸ் வச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 20 கொஸ்டினை பாருங்கள், ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த 20 கொஸ்டின் பார்த்தீங்களா, 2021 கேட்டாங்க. அதனால் ஒருத்தர் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு கொஸ்டின் டேக் வந்து இதில் 15 இருக்குது. இந்த 15ம் இது வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்டிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நடந்த கவர்மெண்ட் கொஸ்டினை பாருங்கள், இதுலேருந்து தான் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி புக்குள்ளே இருக்கிறது கேட்டிருப்பாங்க, அதாவது புக் பேக்கில் இருக்கும்போது அதுலேருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பேஜ் நம்பர் 219 பார்த்தீங்களா, அது 4 யூனிட் பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6 கொஸ்டின்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட்டடாக ஒன்று வருது. இந்த 6 கொஸ்டினை பார்த்தாலே ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் இந்த 6ஐயும் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் இங்கே படிக்க நோட்ஸில் இருக்கும், இல்லாட்டி நோட்ஸ் என்ன தரேன் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 சென்டென்ஸை சிங்கிள் சென்டென்ஸாக மாட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த 5 இந்த 6 இது மொத்தம் 11 இருக்கா. அந்த 11 பார்த்தீங்கன்னா 1 கண்டிப்பாக வந்துடும். இது வரைக்கும் எல்லா பப்ளிக்லேயுமே இதான் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் அப்படி தான் வரும். அதுக்கடுத்து இதே இதில் 5ஆம் யூனிட்டுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 220. இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி எதில் கேட்பாங்கன்னா 3 மார்க்கில் கேட்கலாம், ரீஅரேஞ்ச் வேர்டுன்னு. இது கரெக்டான மீனிங்கை மாட்ட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 3 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கடுத்து இதில் எரர்ஸ் கொடுத்துருக்காங்களா, எரர்ஸுன்னு பார்த்துக்கோங்க. எரர்ஸ் இதுலேருந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ஒருத்தர் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாடல் தான் வரும். வேறு எந்த எரர்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேயா? இதுலேருந்து தான் கிராமர் பார்ட் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கிறோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், வேறு டேரக்ட் இன்டேரக்டுக்கான ரூல்ஸை கொடுத்துருக்கேன். இது ஒருத்தர் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா நான் சொல்கிறத மாதிரி பார்த்தீங்கன்னால 2 அட்டம் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சென்டம் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்து தான் எடுக்க முடியும். அதனால் லேட் சாய்ஸ் விடாதீங்க, இதை பார்த்துக்கோங்க.
இந்த பிடி டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ண பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கோங்க. 77ல் டாஸ்க் நம்பர் 1 கொடுத்துருக்காங்களா, இதில் உள்ள டாஸ்க்கை ஆன்சர் வந்து உங்கள் புக்கில் உங்களோட கைடில் இருக்கும், அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே டாஸ்க் 2 இருக்கா, அது ரெண்டுமே பார்த்துருங்க. இந்த ரெண்டு வேறு உங்கள் புக் பேக்கில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க கிராமர், அதை பார்த்தாலே போதும், ஆக்டிவ் ஸ்பேசஸ் முடிஞ்சுது. இதை தவிர்த்து வேறு கேட்க வாய்ப்பே இல்லை. அப்படியே கேட்டாங்கன்னா இதே மாடலில் வரும்.